ஸ்ரீ தேவி பாகவதம் 207ஆம் பகுதி துருவ மண்டலம். நாரத மாமுனிவரே, சப்தரிஷி மண்டலத்திற்கு மேலே உள்ளது துருவ மண்டலம். இம்மண்டலத்திற்கு துருவ சுவாமியே அதிபதியாவார். எல்லா கிரகங்களும் கால சக்கரத்தில் வரிசையாக கட்டப்பட்டுள்ளன. அவை முதல் துருவனை சுற்றி வருகின்றன. இச்சக்கரத்தின் வாலின் அடியில் துருவ சுவாமியும், வாலின் மத்தியில் பிரம்மதேவரும், வால் முனையில் அக்னி தேவரும், தேவேந்திரன், யமன் ஆகியோரும், இடுப்பில் சப்த ரிஷிகளும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் எல்லா நட்சத்திரங்களும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. இச்சக்கரமானது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உடலாகும். இதை மகரிஷிகளான முனிவர்கள் மௌனமாக தியானிக்கிறார்கள். இதை முக்காலமும் வழிபட்டால் பாவங்கள் அழிந்து போகும். கிரகங்கள், நட்சத்திரங்கள் முதலியவற்றை ஸ்தாபித்துள்ள இந்த சக்கரத்தை தினந்தோறும் வணங்கி வந்தால் பாவங்கள் அனைத்தும் அற்று போகும். 207ஆம் பகுதி நிறைவடைந்தது.